హ్యాపీ బర్త్డే అమ్మా. హ్యాపీ బర్త్డే అత్త. హ్యాపీ బర్త్డే అత్త. హ్యాపీ అత్త. బర్త్డే అప్పత. హ్యాపీ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், சவுக்கு பல்லாண்டு வாழ்க. ஹாய் அக்கா, ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுங்கக்கா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுங்க அத்தை. வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அத்தை. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, என்றென்றும் நலமுடன் வளமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தை. ஹாப்பி பர்த்டே பெரியமா. ஹாப்பி பர்த்டேங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அண்ணி. హ్యాపీ బర్త్డే అత్త. அக்கா ஹாப்பி பர்த்டே. நீங்கள் தான் அந்த ஃபேமிலிக்கு பில்லர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கீங்க. நல்லா நீரோடி வாழணும். ஹாப்பி பர்த்டே அக்கா. హ్యాపీ ஹாப்பி பர்த்டே டு யூ. உஷா, முதல்ல பிறந்த நாள் வாழ்த்து, ரெண்டாவது தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. ஹாப்பி நியூ இயர். பெஸ்ட் விஷயம். என் காய்ச்சல் நல்லா இருக்கணும், என்னைக்கு இப்படியே இருக்கணும். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் இனிய நன்னாளில் உங்கள் கனவுகள் ஈடேற நன் சந்ததிகளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய்க்கா, ஹாப்பி பர்த்டே. எனக்கு ரொம்ப நல்லா தமிழ் தெரியாது. பெஸ்ட் விஷஸ். அப்புறம் அவர் சொன்னது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்போ தெரியாது. ஓகே, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பொங்கல். ஹாய்க்கா, ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாப்பி பர்த்டே பெரியமா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அக்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹலோ லக்ஷ்மி, இன்னைக்கு 60வது பிறந்தநாள்னு சொன்னாங்க. நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஹாய் லக்ஷ்மி, 10 வயசுல பார்த்ததுடா, 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. அரை நூற்றாண்டு. அப்பா, நம்ம கண்ணே பற்றக்கூடாது. அன்னைக்கு பார்த்த அதே அன்பும் பாசமும் இன்னி வரைக்கும் இருக்கு. இதே என்னைக்கும் தொடரணும். உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். God bless you. Happy birthday. ஹாய் லக்ஷ்மி, உன்னோட 60th பர்த்டேயில் ஐ விஷ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் இயர்ஸ் அஹெட். இப்போ நினச்சி பார்க்குறேன் நான், நம்ம வந்து ஸ்கூல் டைம்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 10th அப்புறம் +1 +2க்கு கிருஷ்ணம்மாளுக்கு தான் நானும் வரணும்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட வந்து வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டது. +2 முடிச்சுட்டு நம்ம உன்னோட 2 வீலரில் மருதமலை போனது. அதுக்கப்புறம் சேம் காலேஜ் போகணும் அப்படின்னு நினச்சோம். பட் ப்ரொஃபஷன் மாறினதுனால வேறு காலேஜ் போனாலும் இன்றைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது. இட்ஸ் க்ரோயிங் அண்ட் க்ளோயிங் ஆஸ் தி இயர்ஸ் பாஸ் பை அண்ட் மோர் தென் 4 decades. I'm so happy about it. I'm so happy for you and so proud of you. மேலும் இதே மாதிரி பல பிறந்த நாள் கண்டு இன்பமும் வளமும் பொங்க அன்புடன் வாழ்த்துகிறேன். பாய். ஹாய் லக்ஷ்மி ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி 60th பர்த்டே. பெஸ்ட் விஷஸ் இன் த நெக்ஸ்ட் 60. Our most respected and dearest Dr. Lakshmi Madam, happy birthday to you. God bless you always. Our best wishes to you. Hello friends, good morning. Happy 60th birthday. Super, hope you will be enjoying your birthday. It's a milestone birthday. 60 வருஷத்தில் 40 வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். அதே ஹாப்பி. Hope you will have a very bright another 40 years life with all your family, friends, members. இதே மாதிரி 100வது வருஷம் பர்த்டேக்கும் நான் உங்களை விஷ் பண்ண விரும்புகிறேன். இதில் ஒரு செல்ஃபிஷ் இருக்குது. 100னா நானும் 100 இருப்பேன்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே, குட் பை. ஹலோ மேடம்,
இனிய 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் எப்பொழுதும் என்ன எப்பயும் போல் சிரித்த முகத்தோட ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். சாரை நல்லா பார்த்துக்குங்க. பேரனை, பையனை, மருமகளை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிக்குங்க. அவங்களும் உங்களை கவனிச்சிக்குவாங்க. எதுக்கும் கவலைப்படாமல் எப்பயும் போல் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். கடவுள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் ஆரோக்கியத்தினையும் தர பிரார்த்திக்கிறேன். Dr. Lakshmi, wishing you a very happy 60th birthday. Wishing you all success and a long and peaceful future. Hi Lakshmi, wishing you a wonderful 60th. Have a phenomenal one. You have accomplished so much in life. It is time to just take it easy. Have a wonderful time with your loved ones, with your grandchild. Travel and spend time with your friends as well. And have a phenomenal life. Okay? Happy 60th. Have a wonderful, wonderful birthday. Bye-bye. Madam, good evening. Suresh Kumar, உங்கள் டிசி பழைய காலேஜ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. உங்களுக்கு 60th இயர் கம்ப்ளீட்டான நியூஸ் வந்து எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சுங்க. ஹாப்பி பர்த்டே மேடம். இப்போ தான் எனக்கு நம்ம செந்தில் எஸ்ஆர்ஆர் சார் ரிமைண்ட் பண்ணார், உங்கள் பர்த்டே நீங்கள் 60th இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னுட்டு. சார் தான் விஷ் பண்ணலான்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட விஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ. Hi Lakshmi, wish you a very happy birthday. You are entering 60s, that is the fruitful days are ahead. Enjoy with your family and friends, and I am very happy to be the part of your birthday celebration. லட்சுமி மேடம் 60வது பிறந்தநாளை கொண்டாடுறீங்க, மிக்க மகிழ்ச்சி. செந்தில் மூலமாக கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல ஹெல்த்தோடையும் நல்ல சமாதானத்தோடையும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஹாய் லக்ஷ்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லக்ஷ்மி. இதோ எங்கள் பாப்பா பேத்தி கூட இருக்கா. கிட்ட வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஹிட்லரா? எங்கள் பேத்தி ஹாப்பி பர்த்டே சொப்பி. பர்த்டே. சரி, நீ போய் ஆடு. எப்படி இருக்க லக்ஷ்மி? காலேஜில் உன்னை டிவிஎஸ் லக்ஷ்மின்னு தான் கூப்பிடுவோம். நீ டே ஸ்காலராக இருந்துட்டு அப்பையிலேருந்து நீ ஜாலியாக இருந்த. எங்கள் கூட ஹாஸ்டல்லையும் இருந்த, வந்து சாப்பிடுவ போவ எல்லாமே இருந்தது. உங்கள் அம்மா கூடயும் நான் வந்து பழகியிருக்கேன். அம்மாவுனையும் ஒரே மாதிரி இருப்பீங்க. நல்லா இருந்தது. அம்மா கூட இருந்தப்பையும் நல்லா இருந்தது. உன் மேரேஜ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு நம்ம டிசியில் இருந்தது நல்ல ஒரு லைஃபாக ஓடிச்சு. எல்லாமே என்ஜாயபிளாக இருக்குது. இப்போது உனக்கு இனி எல்லா சுகங்களும் எல்லா வளங்களும் பெற்று நல்லா இருக்கணும். இந்த பர்த்டேலேருந்து எப்போவுமே ரெஸ்ட்டாக எடுத்து நல்ல இது பண்ணி ஜாலியாக வாழணும், நல்லா இருக்கணும். என்ஜாய் வெல். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. லக்ஷ்மி மேடம், ஐ எம் சேகர். தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எஸ்ஆர்ஆர் நேற்று சொல்லியிருந்தார் உங்களுக்கு 60th பர்த்டே அப்படின்ட்டு நாளைக்கு அப்படின்ட்டு. என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லாஸ்ட் டைம் ஏற்காட்டில் ரீயூனியனில் எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து ஜாயின் பண்ணோம். அடுத்த அக்கேஷனில் நீங்களும் வாங்க, உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, நம்ம நிறையா பேசலாம். ஸோ இனிய வாழ்த்துக்கள் மேடம். ஹாய் லக்ஷ்மி, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ. லக்ஷ்மி, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நான் 2 ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன் எஸ்ஆர்ஆருக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம், டிசி ஞாபகம், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஆல் மை விஷஸ் ஃபார் யுவர் ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே மேம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் கூட வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். நீங்கள் வெரி ப்ரொஃபஷ்னல் பர்சன் அண்டு அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எல்லாரையும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் டீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் எல்லார் மேலேயும் ஒரு பாசமாக இருப்பீங்க. ஒரு மதர் ஃபீலிங்கில் ஒரு அம்மா மாதிரி எங்கள் எல்லாரையும் வந்து எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களை என்றைக்குமே அரவணைச்சு கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. நிறைய கைட் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். I wish you very very happy birthday ma'am. Very happy birthday. Thank you ma'am. Happy birthday auntie. Happy birthday, ma'am. Hope you have a wonderful year. May God bless you and your family with all peace, happiness, and health. Thank you for everything you're doing, ma'am. Have a wonderful day. Happy birthday auntie. Happy birthday ma'am. ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூ. இது வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய பிஹெச்டி தீசிஸ்க்கு உங்களுடைய கைட்ஷிப்க்கு, பிகாஸ் நீங்கள் வித்தவுட் யூ என்னோடய பிஹெச்டி இந்த லெவலுக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனி ப்ரொஃபஸர்ஸ் லைக் ஒன்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்களோட இதுலேருந்து இது பண்ணிப்பாங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் சீயிங் யூ ஒரு 200% ஆஃப் டெடிக்கேஷன். ஸோ என்னை விட நீங்கள் வந்து நான் என்னோடய பிஹெச்டி சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர இதாக இருக்கீங்க. ஸோ I have to thank you really. I wish you a very happy birthday. So I think after the retirement, the first birthday, so enjoy your birthday, and I'm just praying you for healthy and peaceful life. So in the birthday வந்து நல்லா celebrate பண்ணுங்க ma'am. Thank you. Hi Lakshmi, Guns, happy 60th birthday to you. Very good. We are all very happy that you have completed successfully your professional life, which started from Tamil Nadu College of Engineering, ended at Anna University. All through these days, I have seen you always happy, always very bright, and enthusiastic. Whatever the work which are given to you, you take care to the fullest possible, right? அண்ட் இந்த நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நம்ம 20 வயசு 2 பேர்த்துக்குமே இருக்கும்போது அங்கே ஒன்றா சேர்ந்தோம். அந்த டைமில் ஆரம்பித்த நட்பு நம்ம ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ தான் எங்கள் கூட ஒர்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து சென்னை, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் போயிட்டீங்க. இருந்தாலும் இந்த 40 வருஷமாக நம்ம நட்பு தொடர்ந்துட்டுருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கவிதையாக எழுதியிருக்க, அதை கொஞ்சம் கேட்டுங்க. இனிய 60வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 40 ஆண்டுகளாக தொடரும் எங்கள் நட்பு இன்று உங்களின் 60ஆம் வசந்தத்தில் இன்னும் அழகாக மலர்கிறது. எப்போதும் முகத்தில் புன்னகை, செயல்களில் உற்சாகம், வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்கள், அவைதான் உங்கள் அடையாளம். இன்று ஓய்வு பெற்ற வாழ்வை பேரன்பு பேரனுடன் மகிழ்ந்து அழகாக அனுபவிக்கும் நீங்கள் எங்களுக்கு என்றும் ஊக்கமளிக்கும் நண்பி. அன்பான கணவர் சண்முகம், மகன் கிரி, மருமகள், அவர்கள் சூழ்ந்த அன்பே உங்கள் வாழ்க்கையின் பெரிய செல்வம். ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் அன்பும் புன்னகையும் என்றும் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்க மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல கடவுள் அருளோட நீண்ட நாட்கள் 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்து உங்கள் சுற்றார், உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் இப்போ பார்த்துக்கிற மாதிரியே எப்பவும் பார்த்துக்கிட்டு நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் நல்லா இருக்கும்படி ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். லக்ஷ்மி, தேங்க்யூ வெரி மச். அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு மீ பை யுவர் ஹஸ்பண்ட். இந்த வயசுலேயும் அவர் எவ்வளோ அன்பாக உங்களை ஆனந்தப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் என்கிட்ட கூப்பிட்டு நண்பர்கிட்ட தான் வீடியோ பார்க்க சொன்னாங்க. நானும் பெருசாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். யூ ஆர் கோயிங் டு see that. ஸோ ஆல் தி பெஸ்ட் பாஸ். ஹலோ லக்ஷ்மி, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வாழ்த்தை சொல்கிறதுல. வெற்றிகரமாக 60வது வருஷத்தை கடந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சண்முகம் சார், கிரி, உங்கள் குட்டி பேர பையன், மருமக எல்லாரோடையும் இன்னும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும். நாங்களாம் அதை பார்க்கணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சண்முகம் சாருக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். உனக்கு 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கலாமா. நீ எப்போ என்று போல என்னைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன்
நீண்ட நாள் வாழ நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். ஹாப்பி பர்த்டேம்மா. லக்ஷ்மி நல்லா இருக்கண்ணே. என்ன யாருன்னு தெரியுதா? உமா மகேஸ்வரியோட அம்மா. நல்லா இருக்கண்ணே. இன்னைக்கு உனக்கு 60வது பிறந்த நாள். 60 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே இன்னும் 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் குழந்தைங்க எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். இதுவே என்னுடைய ஆசை. நல்லா இருங்க. நொடிபடி வாழ்க. சொல்லு. ஹாய் ஆண்டி. நான் லைட்டாக பொங்கல் கெட்டப்பில் இருக்கேன். பட் யா ஹாப்பி பர்த்டே அண்ட் ஆல்சோ பிலேட்டட் பொங்கல் வாழ்த்துக்கள். யா இன்னும் நிறைய அப்பா பேசுவார். ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மி. வணக்கம். மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என் மனைவிக்கு 60 வயது முடிந்து 60வது பர்த்டே. என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். 1987 நான் என் மனைவியை கரம் பிடித்தேன். அந்த 1987 கரம் பிடித்தவன் கணவனே கண்ணண்ட தெய்வம் என்று கணவன் பின்னாடியே பின்னாடியே வரக்கூடிய ஒரு மனைவியாக கணவன் சொல்லும் வேதவாக்கு என்று நம்பி என்னை நம்பி சென்னைக்கு மாற்றினார்கள். 1990 சென்னையில் குடியேறினோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணியாற்ற வந்தார்கள். பின்னர் 1996 ஆஸ்திரேலியா சென்றார்கள். அப்பவும் தன்னிச்சையாக எந்தவித மன தைரியத்துடன் எந்தவித பதட்டமும் இல்லாமல் முழு தைரியத்துடன் ஆஸ்திரேலியா போய் பிஹெச்டி முடித்தார்கள். பிஹெச்டி முடிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஆஸ்திரேலியாவில். அத்தனையும் சமாளித்து தன்னுடைய 1993 குழந்தை கிரிதரன் பிறந்த பின்னாடி அவனையும் கூட்டிக் கொண்டு ஆஸ்திரேலியா சென்று அங்கு பெரிய பெரிய போராட்டங்களையும் மன தைரியத்தோடு எந்தவித மன தளர்வும் இல்லாமல் பிஹெச்டி முடித்து பின்னர் பிஹெச்டி பட்டத்தோடு தான் சென்னைக்கு வருவேன் என்று கூறினார்கள். அதன்படியே பிஹெச்டி முடித்த பின்பு தன் குழந்தையோடு அங்கு கிரிதரனுடன் அங்கே பல கஷ்டங்களோடும் சந்தோஷங்களோடும் நிவர்த்தி செய்துவிட்டு சென்னை திரும்பினார்கள். சென்னையிலும் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லா லெவலிலும் கடவுள் அருளால் அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்தன. எல்லாம் என் மனைவியுடைய விடாமுயற்சியும் மன தைரியமும் எதையும் எதிர்நோக்கும் சிந்தனையும் உள்ள ஒரு தைரியமான மனைவி எனக்கு கிடைத்தது. கடவுளின் அருள், இறைவன் கொடுத்த வரம். அது உண்மைதான். கடவுள் எனக்கு இவ்வளவு அருமையான மனைவியை கொடுத்ததற்கு நான் வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு தொண்டாற்றி கொண்டே இருப்பேன். அது கூட 60 வயது வந்த பின் கூட முகமலர்ச்சியோடு எப்பொழுதுமே என் பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு சக்தி, மகாசக்தி. என் உடலில் பாதி சக்தி அவளுடையது தான். அந்த சக்தியோட இதில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 60 வயதில் அவள் நல்ல சந்தோஷமாக இருப்பது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய மனைவிக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.